வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு நம்ம ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ராஜ்மாவை முதல் நாள் நைட்டே, இன்னைக்கு நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். நாட் ஓன்லி ராஜ்மா, எந்த சுண்டல் எந்த வகையானாலுமே நம்ம முதல் நாள் ஊற வச்சிட்டோம்னா அது மறுநாள் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான பொருள் மட்டும்னா வெங்காயம், தக்காளி. வெங்காயம் தக்காளி வந்து நம்ம மிக்சியில் அடிக்க போகிறோம், அதனால நான் கொஞ்சம் பெருசாக நிறுத்தி வச்சுருக்கேன். தென் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு இதுக்கு தேவையானது. இப்போ ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ராஜ்மாவை நல்லா 2-3 தடவை தண்ணியில் அலசிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி கையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ சமையல் பண்ணும்போதுமே கை நீட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுப்பை ஆன் பண்ணுறேன். இப்போது ஆன் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு, இதுக்கு இந்த பயிருக்கு தேவையானது உப்பு போட்டோம்னா அட்லீஸ்ட் இந்த பயிரை உள்ளுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் நமக்கு. அப்புறமா குக்கர் மூடியை எப்பயுமே கேஸ்கட் போடும்போது இந்த இதை நல்லா சுற்றி விட்டு பார்க்கணும். இந்த பெல்ட்டு நல்லா கரெக்டாக பொசிஷனில் இருந்தால் தான் க்ளோஸ் பண்ணணும். அது மாதிரி இமீடியட்டாக வெயிட் போடக்கூடாது. இந்த ஸ்டீம் வந்து இது வழி வர்றதை பார்த்துட்டு தான் நம்ம வெயிட் போடணும். சம்டைம்ஸ் ஏதாவது கழுவும் போது ஏதாவது சோக்காக இருக்கும், சின்ன ரைஸோ தாலோ ஏதாவது அடைச்சிருந்துச்சுன்னா குக்கர் வந்து வெடிச்சிடும்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் நம்ம அதுக்காக சேஃப்டிக்காக தான் அந்த மாதிரி ஸ்டீம் வந்த உடனே போடுறது பெஸ்ட்டு. ஸ்டீம் வந்த உடனே விசில் போட்டு 5 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். வெங்காயத்துலேருந்தே தண்ணி வடியுங்க, அதனால் தண்ணி ஊற்றி அடிக்கணுன்ற தேவையில்லை. வெங்காயம் அரைச்சாச்சு. மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நரநரன்னு இருந்தால் கூட போதும். கிரேவிக்காக வேண்டிதான் நம்ம இது அரைக்கிறது. அடுத்து நம்ம தக்காளி அரைக்க போகிறோம். தக்காளி அரைச்சாச்சு. தக்காளி அரைச்சி இதில் வச்சுக்கணும். இந்த மிக்சியில் இருக்க தக்காளியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தண்ணி கூட விட்டு அந்த தண்ணியை நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ராஜ்மா வந்து வேக வச்சு குக்கரில் வச்சுட்டோம். இப்போ அந்த ஸ்டீம் கம்மியாகிறதுக்குள்ளேயே நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் வந்து இந்த பாத்திரத்தில் விடணும். பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். எண்ணெய் காஞ்ச உடனே இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்ச வெங்காயத்தை போடணும். இப்போ பட்டை, சோம்பு, கிராம்பு, தேஜ் பத்தா எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ அந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் கொட்டி சிம்மில் வச்சு வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வதக்கணும். பிகினர்ஸ்க்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இன்கேஸ் பிகினராக இருந்தாங்கன்னா வெங்காயம் இப்படி பச்சையாக, வெங்காயத்துலேருந்து ஒரு பச்சை வாசம் வரும், அது வந்து அதை சிம்லேயே வச்சு வதக்கினா தான் அது போகும். அப்படி அந்த பக்குவம் தெரியாதவங்க இது அரைக்கிறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு திரும்ப அரைங்க. வெங்காயம் தக்காளி தனித்தனியாக வதக்கி தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி ஓரளவுக்கு இல்லை, நம்ம ஓரளவுக்கு குக் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்படி டைரெக்டாக கூட நம்ம அரைச்சி போடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதக்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து நம்ம போட்டு அதுவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். போட்டு வதக்கினதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் கொட்டிடணும். இது கொட்டி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கணும். இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். கிச்சன் டாப் வந்து எப்பயுமே ஆர்கனைஸ்டாக க்ளீனாக இருந்ததுன்னா நம்ம சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் டக்குன்னு எடுத்து வைக்கிறது அப்படி அந்த மாதிரிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா கையில் ஏதாவது சுட்டுக்கிடும். தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போடணும். நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் கொஞ்சம் நல்ல வாசத்துக்காக நல்ல 3 ஸ்பூன் போட்டுக்கணும். 3 ஸ்பூன் போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஞாபகமாக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். இந்த மசாலா வதங்கின உடனேயே
நான் சொன்னேன் இல்லையா, அந்த மிக்சியை கூட கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமன்ட்டு. அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ குக்கரில் இருந்த ராஜ்மாவை தூக்கி இதில் கொட்டிடணும். இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாவை இந்த கிரேவியில் போட்டு கொட்டி இப்படி லேசாக 2 கிண்டி பச்சை வாசம் போன வரைக்கும் நம்ம வதக்கணும், வேக வைக்கணும். இப்போ இந்த ராஜ்மா வேகும் போதே இந்த டைம்ல நமக்கு இப்போ உப்பு பார்த்துக்கணும். உப்பு இன்கேஸ் பத்தலை தேவைன்னா இந்த டைம்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்போ உரப்போ எதுவுமே அவங்கவுங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கிரேவியில் ராஜ்மாவில் மசாலா எல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக வந்துருச்சு. மணமே நல்லா தெரியுது. இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா ரைஸுக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.